பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் ஆக்ஷன், நடவடிக்கை. வாழ்க்கையில நம்ம செய்யும் செயல்களின் பிரதிபலன் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம செய்யும் நல்ல செயல்களும் கெட்ட செயல்களும் அதற்குரிய தண்டனையிலிருந்தும் அதனால் வரும் பலனிலிருந்தும் நம்ம தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய கேள்வியும், கெட்டவன் நல்லா இருக்கானே, நல்லவன் ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படிதானே? அதற்கான விடையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல கோபி என்கிற ஏழை விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு நல்ல உறவுகளும் இல்ல. இறைபக்தி உள்ளவன், தாழ்மையானவன், எல்லோரையும் மதிப்பவன், எல்லோரிடமும் அன்பாக பழகுபவன். இப்படி கோபியை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனாலும் கோபியின் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் மட்டுமே இருந்தது. ஆனா அதே ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். கடவுள் நம்பிக்கை கிடையாது, யாரையும் மதிக்கவே மாட்டார், எடுத்தெறிந்து பேசுபவர். சுருக்கமாக சொல்லணும்னா கோபிக்கு எதிர்மறையாக வாழ்பவர்னு சொல்லலாம். நல்ல உறவுகளுடன், நல்ல பணத்துடன், செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் யதார்த்தமாக அந்த பணக்காரன் கோபியை பார்த்து, கடவுள் கடவுள்னு சுத்திக்கிட்டு இருக்கியே, அந்த கடவுள் உனக்கு என்ன கொடுத்தார்? ஏழ்மையில தானே இருக்க அப்படின்னு கிண்டலும் கேலியும் செய்தார். இதனால் மனமுடைந்த கோபி ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுதான். அவன் உறக்கத்தில் இருக்கும்போது கடவுள் தோன்றினார். கோபி கடவுளிடம், நான் உம்மிடம் இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கனே, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு துயரம்? நம்பிக்கையே இல்லாத அந்த பணக்காரன் செல்வ செழிப்புடன் இருக்கான், நல்ல உறவுகளுடன் இருக்கான். இது எந்த விதத்துல நியாயம்னு கோபி கடவுளுடன் அழுது கதறினான். அப்போது கடவுள் கோபியை அணைத்து கொண்டு, கோபி, இந்த பிறவியை மட்டுமே நீ சிந்தித்து பேசுற. போன பிறவில நீ செய்த செயல்களே பல பேரை காயப்படுத்தி இருக்கு. அந்த பலனை தான் இப்ப நீ அனுபவிக்கிற. ஆனா அந்த பணக்காரன் போன பிறவியில செய்த நல்ல செயல்கள் தான் அவன் இப்ப ஆசீர்வாதமா இருக்கான். இந்த பிறவில நீ செய்யும் நல்ல செயல்கள் உன்னை தொடர்ந்து வரும். இந்த பிறவில அவன் செய்யும் மதிக்கேடான செயல்கள் பலன் இனிமே நீ பாப்ப அவன் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி மறைந்தது. அந்த நாளுக்கு பின் கோபியின் வாழ்வில் பெரும் மாற்றம். பிரிந்த உறவுகள் சேர்ந்தது. கோபியின் வாழ்க்கை தலை கீழாக மாறியது அப்படின்னு சொல்லலாம். செல்வ செழிப்புடன் கோபி வாழ ஆரம்பித்தார். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஆன்மீக வாழ்வில் பயணம் பண்ணும்போது துன்பங்களும் துயரங்களும் வருவது இயற்கையான ஒன்று அப்படின்றது புரியுது. நாம் செய்த செயல்களின் பலன் நம்மை விட்டு நீங்கும் காலம் கடவுள் நம்மை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக அனுமதித்தவைகள் அப்படின்றது புரியுது. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நாம் இறை சிந்தனையுடன், இறை பக்தியுடன் தான் இருக்கணும் அப்படின்றது புரியுது. கடவுள் பாதுகாப்பு நமக்கு எப்போதும் உண்டு அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்ல, எந்த காலத்திலும் மற்றவர்களை வாழ்வோடு நம் வாழ்வை ஒப்பிடக்கூடாது அப்படின்றது புரியுது. நம் வாழ்வை மாற்ற நாம் ஆராதிக்கும் கடவுளுக்கு ஒரு நொடி போதுமானது அப்படின்றது புரியுது இல்லையா? நாம் செய்யும் அக்கிரமம், மீறுதல்களை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? யாத்ராகமம் 25ல, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்றது குறித்து எசேக்கியேல் 18:20ல, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகள் எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் அப்படின்னு இருக்கு. இன்று நம்ம பார்க்க போகும் நபர் தாவீது. தாவீது குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரூத் போவாஸ் தம்பதியின் கொள்ளு பேரன். ஈசாய் என்கிற தகப்பனுக்கு 8வதாக பிறந்தவன். சிங்கத்திடமும் கரடியிடமிருந்து ஆடுகளை காப்பாற்றியவன். நல்ல மேய்ப்பன். நல்ல இசையில் சவுலிடம் பிடித்திருந்த பொல்லாத ஆவியை விரட்டியவன். மலை போன்ற கோலியத்தை வீழ்த்தியவன். யுத்த வீரன். சாம்வேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை அரசாண்டவன். இது எல்லாத்துக்கும் மேல என் இருதயத்துக்கு ஏற்றவன் கடவுளால புகழப்பட்டவன். அப்படி இருந்த தாவீது பட்சிபாலின் சம்பவத்தில், பட்சிபால் விபச்சாரம் செய்த விபச்சாரக்காரன் சொல்லா. பட்சிபால் கணவன் உரியாவை போரில் நிறுத்தி கொலை செய்தவன். அவன் செய்த அந்த செயலினால்
2 சாமுவேல் 12:15 அப்போது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்போது தாவீது அப்பிள்ளையை தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று அப்படின்றதையும் பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் மன்னித்தாலும் நம் செயலுக்கான பலன் நம்மை தொடர்கிறது அப்படின்றது புரியுது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் கடவுளின் பார்வைக்கு ஏற்றதான்னு பார்ப்பது அவசியம் அப்படின்றதும் புரியுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் நம் பாவத்தை உணர்ந்து முழுமையாக மனம் திரும்பி நம் பாவத்தை அவரிடம் அறிக்கை செய்து அவரிடம் தஞ்சம் அடைந்தார். நாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசித்து அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரே நம் தேவன் அறிக்கை செய்து அவரின் சித்தத்தின்படி முழுமையாக வாழும்போது பரம்பரை சாபத்தையும் கூட நம்மால் மேற்கொள்ள முடியும் அப்படின்றது புரியுது. அப்போ நன்றி சொல்லலாமே. எப்படி நன்றி சொல்லலாம்? உம் ரத்தத்தால் என்னை கழுவியதற்கு நன்றி. உம் சிலுவையின் ஆசீர்வாதத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் என்னை விடுதலையாக்கியதற்கு நன்றி. இன்று முதல் சிலுவையின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கப் போவதற்காக நன்றி. இன்று முதல் உன் பிள்ளையாக மாற்றியதற்கு நன்றி. நான் இன்று புதிய சிருஷ்டியாக உருவானதற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாமே. உன் தழும்புகளால் நான் குணமானேன் நன்றி சொல்லலாமே. நம்ம நன்றி சொல்றோமா? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் அ நைஸ் டே. பை பை அண்ட் டேக் கேர்.